பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடை தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க நான் உங்களுக்கு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீட்டோட டீடைல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சு ஒரு 4 சென்ட்லிங்க 800ல இருந்து 850 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய பில்டிங் தாங்க நான் சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா 850 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. இதுல 350 ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வெறும் 1.5 வருஷம் தாங்க ஆகுது. அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 6 to 8 இயர்ஸ்க்குள்ள இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க. எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் இருக்குங்க. அந்த ஒத்தக்கால் மண்டபத்தை ஒட்டி பிரீமியர் நகர் இருக்குங்க. சரியா NH ரோட்ல இருந்து வெறும் ஒரு 500 மீட்டருங்க. வர வழியிலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மளிகை கடையில இருந்து எல்லாமே இருக்கு. ஆக்சசிபிள் ரொம்பவே. பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்குனீங்கன்னா வெறும் ஒரு 500 மீட்டர் தான். ஸோ நீங்க யாரு NH ரோடு பக்கத்துல நல்ல ஒரு ஆக்சசிபிள் இருக்கிற ஏரியால சுத்திலும் வீடுகள் நிறைஞ்ச பகுதியில வீடு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஸ்க்ரீன்ல கொடுக்குற கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு தாங்க இன்னைக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 4 சென்ட்ல 800 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க. ஸோ உள்ள நம்ம வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வந்துடுதுங்க. ஓகேங்களா? நீங்கள் பெரிய கார் பார்க்கிங்காவது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் கனெக்ஷன் ஒத்தக்கல் மண்டபம் பஞ்சாயத்துக்குனால சூயஸ் பைப் கனெக்ஷனே வந்துருச்சு. மோட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. தண்ணி தொட்டிலேருந்து எல்லாமே இருக்குங்க. போர்வெல் வந்து இங்கே கிடையாதுங்க. ஸோ போர்வெல் வந்து இங்கே பஞ்சாயத்து போர்வெல் இருக்கிறதுனால அங்கேருந்து உங்களுக்கு வாரத்துக்கு ஒருக்கா உப்பு தண்ணியும் இன்னொரு வாரத்துக்கு நல்ல தண்ணியும் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க. ஸோ தண்ணிக்கான பிரச்சனை எதுவுமே இல்லை. அவுட்டரில் ஸ்டேர் வந்துடுதுங்க. உங்களுக்கு வந்து ஸ்டேருக்கு கீழே பாத்ரூம் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ எப்படி இருக்குங்கிறது பார்த்துருவோங்க. ஸோ உள்ள என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி டோரோட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உள்ள என்ட்ரு ஆகும்போது ஃபர்ஸ்ட் 10க்கு 12 அப்படிங்கிற அளவில் ஒரு ரூம் வந்துருதுங்க. உங்களுக்கு அக்னி மூலையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆகும்போது டைனிங் வந்துருதுங்க. 10க்கு 11ல டைனிங் வந்துருது. அதுலேயே பூஜா ரூம் செட்டப்பும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்துருதுங்க. ஸோ கிச்சனை வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 10 அப்படிங்கிற அளவில் கிச்சன் வந்துருதுங்க. அடுத்தது நம்ம என்ட்ரு ஆக போகிறது ஹாலுங்க. அதுக்கான மெயின் டோர் பார்க்குறீங்க. உள்ள என்ட்ரு ஆனோன்னா கிழக்கு பார்த்த ஹாலுங்க. அதுல இருந்து உங்களுக்கு 2 பெட்ரூம் இருக்கு. ஒரு பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 11ல ஒரு பெட்ரூம்போ, அடுத்த பெட்ரூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10க்கு 11ல ஒரு பெட்ரூமோ வந்துருதுங்க. இதுக்கு காமன் டாய்லெட்டா வந்து பாத்தீங்கன்னா ஹால்லயே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஹாலோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 16ங்க. ஸோ வீட்டினுடைய சைட்லயே வந்து ஸ்டேர் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க ஸ்டேர் மேல பாத்துருவோம். இந்த ஸ்டேர்ல இருந்து ஏறி மேல வந்தீங்க அப்படின்னா இந்த வியூ தாங்க இருக்கு. ஓகேங்களா? முன்னாடி ஷீட்டு இடம் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இந்த வியூவில் தான் இருக்கு. ஓகேங்களா? தண்ணி தொட்டி உங்களுக்கு வந்துடுதுங்க. தண்ணி தொட்டி வந்து பில்டாவே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சுத்திலுமே வீடுகள் நிறைந்த பகுதிங்க. ஸோ நீங்க அதுலலாம் எந்த ஒரு யோசனையும் வேண்டியதில்லை. நல்ல ஒரு பாதுகாப்பான இயற்கை சூழல் மிகுந்த பகுதிங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னு நம்புறேங்க. நீங்க இப்ப பின்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் வித் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த பிளாட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் 12 லட்சம் ரூபா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஓனர் இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டின் விலை கிழக்கு பார்த்த சைட்டுக்கே வந்து 10 லட்ச ரூபா தான் கோட் பண்ணியிருக்காரு. நான் சொன்ன மாதிரியே NH ரோட்ல இருந்து வெறும் ஒரு 500 மீட்டர்ல தாங்க கிழக்கு பார்த்து 4 சென்ட்ல அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த வீட்டை சுத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கம்யூனிட்டிங்க. நல்ல நீட்டான ஒரு நேச்சர் கலந்த ஒரு கம்யூனிட்டியில தான் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆக்சசிபிள் உங்களுக்கு ஈஸி. ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வந்து வித்தின் ஒரு 800 மீட்டர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. 1 கிலோமீட்டர்ல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குங்க. காலேஜஸ் ரொம்ப பக்கம். ஹாஸ்பிட்டல் கற்பம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாமே வந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. மெடிக்கல் கிளினிக் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா வெறும் ஒரு 500 மீட்டர் இருக்குங்க. மளிகை கடை வர வழியில ஒரு 200 மீட்டர்ல ரொம்பவே பக்கத்துலயே இருக்குங்க. எல்லா ஆக்சசிபிளும் ரொம்ப 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 பக்கங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை ரீச் ஆகிறதுக்கு மொத்தம் NH ரோட்ல இருந்தே நீங்க 5 வழியா வந்து ரீச் ஆகலாம். ஓகேங்களா? 1 2 மட்டும் கிடையாது. ஸ்ட்ரைட்டா நீங்க வந்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ல வீட்டை ரீச் ஆயிடலாங்க. ஸோ இவ்வளவு ஆக்சசிபிளான ஏரியால பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடை தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாங்க. நீங்க நேர்ல வந்து பாருங்க. பார்த்துட்டு லீகல் பேப்பர்ஸ் எல்லாம் வாங்குவோம். லீகலை செக் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு லீகல் ஓகே அப்படிங்கிற நம்ம ரிப்போர்ட் வாங்கியாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னாலும் சரிங்க நானே பண்ணி கொடுத்துருவேன். எந்த பேங்க்ல உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி தாராளமா நான் லோன் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க முடியுங்க. லோன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு டாக்குமெண்டேஷனுக்கான ஏற்பாடுகளையும் பண்ணி டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி உங்க கையில கொடுக்குற வரைக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்புங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஸ்கிரீன்ல தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. நேர்ல சந்திப்போம். நன்றி மக்களே.